கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தால் வென்றலாம். இந்த நிலையை நீங்கள் வரவேற்கிறீ. அப்போ இந்த மனநிலை என்ன நீங்கள் சொல்லுங்கள். மனநிலை என்ன? நீங்கள் ஒரு நடுநிலையாக இருந்தால் அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்கள். அதுதான் இப்போ நீங்கள் போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில் வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. இது முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்குது தம்பி. இங்கே இப்போ நிற்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். இருக்கலாம், போகலாம். யாருக்கும் கையில் காலில் சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்கள் போகலாம், போய் சாதித்தவங்களும் சொல்லுங்கள். கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்கள். நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்கள் கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல. இப்போ நான் கேட்க பதில் சொல்லுங்கள். கூட்டணியில் உள்ளே இருக்காங்கள்ல, கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்த ஒன்று சொல்லுங்கள். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை. சரி, தகுதி சீரமைப்பு. இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் 40 உறுப்பினர்கள் வச்சுருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நான் கேட்குறதுக்கு பதில். நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரலை நான் எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னா, டாஸ்மார்க்கில் மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்கிறேன்? எதையாவது இது கக்கூசு கழுவுறதுக்கு இங்கே 450 கோடி ஏங்க இதெல்லாம் இந்த கக்கூசிலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயோ படிக்கும்போது ஏன்டா கக்கூசு கழுவுற, சரி கழுவியாவது விட்டியலாண்டா. ஷி கால இல்லை தொகுதி சீரமைப்பை நாங்கள் கேட்குறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு. தொகுதி சீரமைப்பு 2023 நான் அதை ஏற்று பேசினேன் தொடக்கும் போதே. இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுகிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய 1000 பிரச்சனை இருக்குது. தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான், அதான் இங்கே பேசலை. நாடாளுமன்றத்துக்கு 40 அதிகபட்சமாக எல்லா உறுப்பினரும் எங்கே இருக்காங்க? திமுகட்ட. அங்கே தானே பேசணும். அங்கே தர்க்கம் பண்ணணும், வாதத்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும், அதை தடுக்கணும். அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க. இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. ரெண்டாவது, சீரமைப்புங்கிற முறை நாங்கள் கேட்குறது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்போ 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு. அப்போ 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். அப்போ இதில் இது குறைஞ்சிரியா? நீ 6 சட்டமன்ற, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார்? தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம், கேட்டறிய போகிறோம். அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார்? பிரச்சனையே நீ தான் சாமி. 5 வருஷம் கழித்து இப்போ என்ன பிரச்சனைன்னு இப்போ தான் கேட்குறாங்க. நீங்கள் கேட்டாங்க பாருங்கள், கேட்குறாங்க. இப்போ இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையா? நீங்கள் தாயா பிரச்சனை சாமி அப்படின்னு. இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை, மாற்றத்தை சீராய்வை அதுக்கு அதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம். 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ நான் வேளாண் குடிமகன், எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை, நானே பேசிடுவேன். நான் ஒரு மீன் பிடிக்கிற பறந்தவர், நான் மீனவன், நான் என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன். இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போகிறாரு, அவர் இப்போ என்ன பேசுகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியும்.